அறிவியல் உலகத்துல வந்து வெத்தலையில மை போட்டு உங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இதை எப்படி என்னால நம்ப முடியும்? மனைவி கனவு பிரச்சனை இருக்கலாம், பசங்க பேச்சு கேட்காம இருக்கலாம், படிப்பு சரியா வராம இருக்கலாம், வீட்டுக்குள்ள எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்காது, எவ்வளவு வந்தாலும் ஒண்ணுமே தெரியாது, வர மாதிரியே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இது இருந்தாலும் கூட அந்த துர்காதேவி நாங்கள் கும்பிட்டு அந்த துர்காதேவி ஆசீர்வாதத்தில் நம்ம எல்லா விஷயங்களும் கூட சொல்லி அதுக்கு உண்டானது என்ன ப்ராப்ளம், இதனால இந்த ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு அது நம்ம தெரிஞ்சுக்குவோம். நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனைனே தெரியாம இருக்கும். இப்ப வந்து திடீர்னு சில பெண்கள் வீட்டுல குழந்தைங்க, பெண்கள்னு கூட சொல்ல முடியாது, சின்ன பிள்ளைங்க ஏஜ்ல வந்து ஒரு 13-14 வயசு இருக்க குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனே தெரியாது, திடீர்னு வீட்டுல அமைதியா இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சனைனே தெரியாம சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்தா நீங்க எப்படி அவங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க இதுதான் பிரச்சனைன்னு? கிரகங்கள் ஏதாவது பிடிச்சிருக்கா, கெட்ட கிரகங்கள் பிடிச்சிருக்கும், அந்த கெட்ட கிரகங்கள் பிடிக்கிறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கும். புரியுதம்மா? அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதுக்கு தீர்வு செய்யறேன் நம்ம கிட்ட இருக்கு. அந்த தீர்வு செஞ்சாச்சுன்னா அது எப்படிப்பட்ட கோளாறு இருந்தாலும் கூட நாங்கள் சரி பண்றோம். அது எப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் கூட நாங்கள் பார்த்துட்டு சரி பண்றோம். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய நபர்களையும் நிறைய இடங்களுக்கும் போயிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ துர்கா பவானி ஜோதிட நிலையம்க்கு தான் வந்திருக்கோம். இவங்களை பத்தி நிறைய விஷயம் இன்டர்நெட்ல வந்து வைரலா போயிட்டு இருந்திருக்கு. குருஜியை பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்நெட்ல சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இவங்க உண்மையாவே இவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்காக தான் நேர்ல அவங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இப்ப பார்த்தோம்னா நீங்க வந்து எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஏன்னா வந்து உங்களை பத்தி இன்டர்நெட்ல பாக்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து சில இடத்துல நம்புற மாதிரியும் இருக்கு, சில இடத்துல நம்பாத மாதிரியும் இருக்கு. எப்படி ஒருத்தங்களால வந்து இவ்ளோ விஷயத்த வந்து பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியுமே வந்து எங்களுக்கு வருது குருஜி. சோ உங்களை பத்தி வந்து, ஏன்னா எங்க ஓஎஸ் பக்தி சேனலுக்கு நீங்க புதுசு, உங்களை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு கொடுக்கலாமா? ஓகேம்மா, இப்போ நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய மீடியா நம்ம கிட்ட வருது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாளா நம்ம தாத்தா காலத்துலேருந்தே நம்ம தாத்தா அப்பா நானும் இது மூணாவது தலைமுறையா இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சொந்த ஊர் வந்து பிறந்தது ஆந்திரா பத்ராச்சலம் மாநிலம் சொல்லி காடு. அந்த பத்ராச்சலம் மாநிலத்தில் தான் நம்ம பிறந்து வளர்ந்தது. ஆனா இப்போ ஒரு 30-40 வருஷமா தமிழ்நாட்டில் மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னை எல்லா ஊர்ல நம்ம ஆபீஸ் போட்டிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆபீஸ் எல்லாம் போட மாட்டோம். தலைப்பாக்க கட்டி மயில் வீக்க வச்சுட்டு பெரிய பெரிய ஆபீசர், பெரிய பெரிய ஆளெல்லாம் அரசியல்வாதி, பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்த்துட்டு முகம் பார்த்துட்டு அருள் வாக்கு சொல்றாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, மனைவி கணவன் பிரச்சனை, தொழில் ஓடாம இருந்தாலும் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கூட நேரடி நம்ம அவங்க இடத்துக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதையும் ஒரு 20 வருஷம் முன்னாடி. இப்போ வந்து நேரடி போய் பார்க்க முடியாதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு அம்பால துர்கா தேவி வச்சு நம்ம அந்த துர்கா பவானி ஜோதிட நிலையம்னு சொல்லி பேரை வச்சு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாய். அதனாலதான் எல்லா ப்ராப்ளத்துக்கு நம்ம நேரடி நம்ம இடத்துக்கு வந்தாலும் நம்ம பார்க்குறோம். ஓகே குருஜி. இப்போ வந்து எல்லா டைமும் உங்களோட சென்னை ஆபீஸ்க்கு வந்தா நீங்க இருப்பீங்களா? ஆமா, சென்னையில நான் எப்பவுமே இங்க தான் இருப்பேன். நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் நானும் இருப்பேன். நம்ம பையன் இருக்காரு, நம்ம பையன் கூட நான் பார்க்குற மாதிரி அவரு பார்ப்பாரு. ஓகே குருஜி. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துக்குள்ள நுழையிறப்பயே வந்து ஃபுல்லாமே காளி, அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான தெய்வங்களும் இருந்தாங்க. மேஜரா பாக்குறப்ப வந்து காளி தான் வந்து ரொம்ப அதிகமா எனக்கு தென்பட்டாங்க. சோ எதுக்காக இந்த காளியை நீங்க எடுத்திருக்கீங்க குருஜி? காளின்றது வந்து நம்மளுக்கு குலதெய்வம். ஏன்னா நம்ம காட்டுல பிறந்ததுனால ஆதிவாசி கும்பிடுற தெய்வம் வந்து குலதெய்வம் துர்கா, வனதுர்கா தேவின்னு சொல்லுவான். அந்த துர்கா தேவி அருள்வாக்கு வந்து நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த காட்டுக்குள்ள வளர்ந்து பிறந்ததுனால அது எப்படிப்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. குடும்ப பிரச்சனை இருக்கலாம், மனைவி கனவு பிரச்சனை இருக்கலாம், பசங்க பேச்சு கேட்காம இருக்கலாம், படிப்பு சரியா வராம இருக்கலாம், வீட்டுக்குள்ள எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்காது, எவ்வளவு வந்தாலும் ஒண்ணுமே தெரியாது, வர மாதிரியே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் எது இருந்தாலும் கூட அந்த துர்காதேவி நாங்கள் கும்பிட்டு
அந்த துர்காதேவி ஆசீர்வாதத்துல நம்ம எல்லா விஷயங்களும் கூட சொல்லி அதுக்கு உண்டானது என்ன ப்ராப்ளம், இதனால இந்த ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு அது நம்ம தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிறது எப்படியானா வெத்தலை வைக்கல வெத்தலை அந்த வெத்தலை வந்து மை போட்டு பார்க்கறது. அந்த வெத்தலை கொண்டு வந்து அந்த மை போட்டாச்சுன்னா அவருக்கு மேல என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க குடும்பத்துல என்ன ப்ராப்ளம், எதனால அவங்க கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலி பரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு போக முடியாது, எல்லாம் இடைஞ்சல் ஆயிடும், எல்லாம் எது சம்பாதிச்சாலும் தங்காது, முகம் பார்க்கறவங்க கூட மித்ரு ரொம்ப ஏண்டப்பட்டவங்க கூட பிரிஞ்சு தூரமாய் போடுவாங்க, கனவே மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படும், இவங்க பேச்சு அவங்க கேட்க மாட்டா, அவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டா, எல்லாத்துலயும் ஒரு ப்ராப்ளம் உருவாகுது. அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க நம்ம கிட்ட வந்தா அதை நேரடி நம்ம எத்தனை நம்ம மை போட்டுட்டு எந்த கோளாறுனால இவங்க இப்படி இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்மளும் சொல்றோம். அது நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு உண்டு. இப்ப அடுத்த கேள்வி நான் அதை தான் குருஜி கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா வந்து இப்ப 3 தலைமுறைகளா நீங்க பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்றீங்க, நீங்க யார்கிட்ட இந்த விஷயத்த கத்துக்கிட்டீங்க? இது வந்து கத்துக்கிட்டேன்னா நமக்கு படிப்புல வந்தது கிடையாது, இது படிச்சா நமக்கு யாருக்கும் வராது. இது வந்து நம்ம தாத்தா காலத்துல இருந்தே நம்ம தாத்தா கூட அப்பா கூட நான், அது நம்ம பரம்பரையா அது வர்றது தெரியுதம்மா. ஒருத்தர் கிட்ட போய் கத்துக்கிறது யாரோ கிட்ட போய் நம்ம படிச்சா வர்றது கிடையாது, நமக்கு படிப்பெல்லாம் கிடையாதம்மா, அந்த தெய்வ அனுகூலம் தான். புரியுதா? அந்த தெய்வ சக்தி வச்சுதான் நம்மள என்ன டைரக்டா நம்ம அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரிய கிரகணம் அன்னைக்கு அந்த அம்பாளை கிட்ட கூட நம்ம பேசுறேன் சக்தியோட, தெய்வ சக்தி கூட நம்ம உட்காந்து என்ன ஏதுன்னு கூட அம்பாலா அருளாலா நம்மள பேசுறதுனால தான் நம்மள தாத்தா காலத்துல இருந்து இந்த நம்மளும் இதே பழக்கத்துல வரோம். குருஜி இப்ப பார்த்தோம்னா இது வந்து ஒரு அறிவியல் உலகம், அறிவியல் உலகத்துல வந்து வெத்தலையில மை போட்டு உங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இதை எப்படி என்னால நம்ப முடியும்? அம்மா நீங்க கேட்டது ஓகே, கரெக்டான கேள்விதான் கேட்டீங்க. இருந்தாலும் நீங்க ஒரு மீடியால இருக்கீங்க, இன்னைக்கு என்ன மாதிரி 100 இடத்துல நீங்க போயிருப்பீங்க. ஆனா மைன்றது எத்தலை போட்டு பாக்குறது வந்து இப்போ கிடையாது. 100 வருஷம் முன்னாடி இருந்து ஏதாவது ஈட்டுக்குள்ள பொருள் காணாம போனாலும், மாடு காணாம போனாலும், ஒரு மனுஷன் காணாம போனாலும் கூட இது முன்னாடி மை போடுவாங்க. மை போட்டு பார்த்தா அவர் எங்க இருக்காரா இல்லையா, இருந்தால் எந்த முறையில எந்த நிலையில இருக்காரோ, மாடு போய் அது எங்க இருக்கு ஏதுன்னு சொல்லி கூட அந்த காலத்துல இருந்தே இருக்கு தாயி. அது இப்போ சொந்தம் நான் சொல்றது கிடையாது, அது இப்போ வந்தது கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் அது அனுபவம் உள்ள ஆளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது இப்போ இருந்து வந்தது கிடையாது, நான் புதுசா கண்டுபிடிச்சது கிடையாது, அது ரொம்ப நாளா அது எல்லாத்துக்கும் உண்டு. புரியுதம்மா? மனசு வச்சா அந்த மனசுக்குள்ள என்ன இருக்கு, உடம்புக்குள்ள ஏதாவது கோளாறா, உடம்பு முடியாம நிறைய பேர் இருக்கா, அந்த உடம்பு கோளாறு வந்து எங்க போனாலும் தீராது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் எவ்வளவு ஸ்கேன் எடுத்தாலும் கூட டாக்டர் என்ன சொல்லுவான், ஒன்றும் இல்லை சுவாமி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உடம்பு நல்லா இருக்கு, எந்த கோளாறு கிடையாதுன்னு சொல்லுவான். ஆனா இவருக்கு வியாதி தீராது, அந்த ஒந்த நோய் போகாது. என்ன பண்றது, அவங்க உடம்புக்குள்ள ஏதாவது கோளாறு இருக்கா, ஏதாவது சைவன கோளாறு இருக்கா, சூன்யம் இருக்கா, பில்லி சூன்யம் இருக்கா, ஏதாவது செஞ்சு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியாது இல்லை. அந்த மாதிரி நிலையில நம்ம கிட்ட வரும்போது நம்மள பார்த்த உடனே அந்த மாதிரி கோளாறு ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம அந்த மை போட்ட உடனே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தீருவேன், அது என்ன பண்ணணும், அவங்க எப்படி காப்பாத்துறது, அது எப்படி செய்யுதுன்னு சொல்லி அந்த அம்பாவை வச்சு நம்மளை பார்த்துட்டு அதை நம்ம சரி பண்ணிடலாம். அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாமா. ஓகே குருஜி, இப்ப பார்த்தோம்னா உங்களோட பின்னணி வந்து ஆந்திரா அப்படின்னு சொன்னீங்க. சோ இப்ப ஆந்திரால இருந்து எதுக்காக தமிழ்நாட்டுல இத்தனை பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க? ஆந்திரால இருந்து நான் இப்போ வந்தது கிடையாது. நான் என்ன சொன்னேன், நானும் 30-40 வருஷமா நம்ம அப்பா காலத்துல இருந்து கூட தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் எல்லா ஊர்லோ. ஏன்னா எல்லா மக்களும் ஒண்ணுதான், ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிச்சு பார்க்க கூடாது, எல்லாரும் ஒண்ணுதான். எல்லா மக்கள் நல்லா இருக்கணும். அது ஆந்திரா இருந்தாலும் தெலுங்கானா இருந்தாலும் தமிழ்நாடு இருந்தாலும் நான் அப்படியே பயிற்சிக்க பார்க்க மாட்டேன். மக்கள் எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொட்டு இல்லாம குடும்பத்தோட மனசாந்தோட ஆரோக்கியத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த அம்பாவை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லா மக்கள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமான இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே குருஜி, இப்ப பார்த்தோம்னா உங்களோட நிலையத்தோட பேரே வந்து ஜோதிட நிலையம் அப்படின்னு தான் வச்சிருக்கீங்க. இப்ப ஜோதிடம் சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும்தான் உங்ககிட்ட வரணுமா, இல்லனா மாந்திரீகம் இல்ல மாந்திரீகத்துல இந்த செய்வினை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துங்களுக்கும் எல்லாமே வரலாம்? ஏன்னா யந்திரம் தந்திரம் மந்திரம் தந்திரம் யந்திரம் இதெல்லாம் உண்டு. புரியுதம்மா? நீங்க பாத்தீங்க, நீங்க மீடியாவில் இருக்கீங்க, சின்ன வயசா இருந்தாலும் கூட கொஞ்சம் சீனியர் தான், நீங்க பார்த்தா தெரியுது, உங்க பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மந்திரத்தினால எத்தனை பேரே கஷ்டப்படுறாங்க, சைவன கோளாறுனால எத்தனை பேரே கஷ்டப்படுறாங்க. அது வெளியே வர முடியாத அளவுக்கும் அந்த கோளாறு வெளியே வர முடியாம
எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அது உங்களுக்கே தெரியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களும் கூட நான் செய்கிறேன். அதனால அதே உண்டு எனக்கு தெரியும், அது எப்படி இருக்கா ப்ராப்ளம் இருந்தாலும் கூட கண்டுபிடிச்சிடலாம் தாய். குருஜி இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனைனே தெரியாம இருக்கும். இப்ப வந்து திடீர்னு சில பெண்கள் வீட்டுல குழந்தைங்க, பெண்கள்னு கூட சொல்ல முடியாது, சின்ன பிள்ளைங்க ஏஜ்ல வந்து ஒரு 13-14 வயசு இருக்க குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனே தெரியாது, திடீர்னு வீட்டுல அமைதியா இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சனைனே தெரியாம சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட வந்தா நீங்க எப்படி அவங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க இதுதான் பிரச்சனைன்னு? நீங்க கேட்ட கேள்விக்கு குழந்தைகள் கிடையாது, வயசானவங்களும் இருக்கலாம், குழந்தைங்களும் இருக்கலாம். அதிகமா சில பேர் என்ன செய்வாங்க, சின்ன குழந்தை தூக்கத்துல தூங்க மாட்டான், அலந்துகிட்டே இருப்பா. அந்த மாதிரி நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, அது நிறைய பேர் செய்வாங்க. சில பேர் பெரியவங்களுக்கு தூங்கினா கிணவு வந்துடும், கெட்ட கிணவு வந்துடும், தூக்கம் சரியா வராது, சரியா தூங்கினாலும் கூட தூக்கம் வராது. ஆனால் ஏதோ கனவு வந்த மாதிரி, சுடுகாட்டில் போன மாதிரி, ஏதோ வந்த மாதிரிగా பணத்தை கொண்டு போகிற மாதிரி ஏதோ வரும். காலை எழுந்திரிச்சா ஒன்றுமே நனுப்பு இருக்காது, ஏன்னா என்ன வந்துச்சோ நனுப்பு இருக்காது. அவங்களுக்கு என்ன ஆகும், உடம்புக்குள்ள கோளாறு, மன நிம்மதி இல்லாமல் இருக்கட்டும், தூக்கம் சரியில்லாமல், சாப்பிட முடியாமல், தலைவலி வர மாதிரி, காலு வலி வர மாதிரி, ஏதோ உடம்புக்குள்ள கோளாறு. ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கோளாறு இருக்கவங்க நம்ம கிட்ட வந்தாச்சுன்னா நான் சொல்லியாச்சுக்கா, எத்தலை போட்டு பார்க்குறேன். எத்தலை போட்டு பார்த்தா அவங்க கீழே ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சா, அவங்க ஏதாவது கிரகங்கள் ஏதாவது பிடிச்சிருக்கா, கெட்ட கிரகங்கள் பிடிச்சிருக்கும். அந்த கெட்ட கிரகங்கள் பிடிக்கிறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நடக்கும். புரியுதம்மா? அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதுக்கு தீர்வை செய்கிறேன் நான், நம்மக்கிட்ட இருக்கேன். அந்த தீர்வு செஞ்சாச்சுன்னா அது எப்படிப்பட்ட கோளாறு இருந்தாலும் கூட நாங்கள் சரி பண்ணுறேன், அது எப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் கூட நாங்கள் பார்த்துட்டு சரி பண்ணுறேன். நீங்கள் சொன்னது குருஜி இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்க கட்டத்துல இந்த ஆன்மீகமா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், மாந்திரிகமா இருக்கட்டும், இது சம்பந்தமான நபர்கள் என்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு, என்னால என்ன வச்சிருந்தாலும் என்னால எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மக்கள் ஏன் வந்து கிருஷ்ணராஜ் குருஜி கிட்ட வரணும்? நீங்க கேட்டது நல்ல கேள்விதான். நம்ம மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, காரணம் நானே எல்லாம் தெரியவும் நானே நம்ம கிட்டே வரவும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம கிட்ட வந்தவங்க நல்லா இருந்தவங்க அவங்களும் 10 பேர் சொல்லுவாங்க, அவங்களா தேடி வருவாங்க குருஜி கிட்ட. நாங்க வாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நேர்மையா இருந்துச்சுன்னா, நம்ம சொல்றதை வச்சு, நம்ம செஞ்சதை வச்சு அவங்க நல்லா இருந்துச்சுன்னா அவங்களும் சொல்லுவாங்க. நம்ம வர வேண்டிய அவசியம் நமக்கு வாங்க, நம்ம கிட்டே வாங்க நம்ம சொல்ல மாட்டேன், எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம செஞ்சவங்க நிறைய பேர் சென்னையிலோ எல்லா ஊர்ல, ஒரு ஊரடி கிடையாது, தமிழ்நாடு முழுது நிறைய பேர் நல்லா இருக்காங்க. தொழில் ப்ராப்ளம் உள்ளவங்க, உடம்புல முடியாமல் இருக்கிறவங்க, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, கணவன் மனைவி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க, குழந்தைகள் படிப்பு கரெக்டாக இல்லாமல், பேச்சு சரியாக கேட்காம, பெற்றவங்களை பேச்சு கேட்காம, அவங்க கல்யாணம் ஆகாமல், எத்தனையோ கல்யாணம் வந்தாலும் கூட கிட்ட வந்து முடியாது, அப்படியே நின்றுட்டே இருக்கும். அந்த மாதிரி கோளாறு இருக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்தாங்க, நல்லா இருக்காங்க. நல்லா இருந்தவங்களும் கூட நிறைய பேர்கிட்ட சொல்லி குருஜின்னு பார்க்க வராங்க. குருஜி நீங்கள் சொன்னது நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாமி, நாங்கள் 4 பேருக்கு சொன்னோம், நல்லா, அதுதான் எனக்கு நம்ம பெருமையை தவிர காசு நம்ம அது முக்கியம் கிடையாது. நல்ல பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்குறது பெரிய கஷ்டமம்மா. கெட்ட பேர் வாங்குறது 10 நிமிஷம் ஆகும், நல்ல பேர் வாங்கணும்னா வருஷக்கணக்காக கஷ்டப்படணும். புரியுதா? அதுதான் என்னோட ஆலோசனை. நம்ம கிட்ட வந்தவங்க நல்லா இருக்கணும். நிறைய பேர் மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா தொழில் ஓடாம, மன நிம்மதி இல்லாம, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பணம் தங்க மாட்டேங்குது, எவ்வளோ வந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குது. மனைவி பேச்சு கேட்கல, அவர் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு மரியாதை மதிப்பு இருக்காது, அது பெரிய டென்ஷன் படுவாங்க. சில பேர் வந்து மனைவி நல்லா இருந்தாலும் அவரும் நல்லா இருக்க மாட்டார், அதுக்குள்ள சில பிரச்சனை. சில குழந்தைகள் எவ்வளோ படிக்க வச்சாலும் அவங்களுக்கு வேலை வீட்டு கிடைக்காம, மன நிம்மதி இல்லாமல், அவங்களும் சில பேச்சு கேட்காம, காதல் கல்யாணம்னு சொல்லி அவங்களும் சில தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்ம கிட்ட வருவான். வந்த உடனே நான் அதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பேன். ஏன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும், வீட்டு பிரச்சனை இருந்தாலும், தொழில் பிரச்சனை இருந்தாலும், மன நிம்மதி இல்லாமல் இருந்தாலும், பணம் தங்காமல் இருந்தாலும், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், தொழில் கோளாறு இருந்தாலும் கூட நம்ம குருஜினை பார்த்தாச்சுன்னா அது எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த துர்காதேவி ஆசீஸ்ஸுலோ நான் சரி பண்ணி கொடுப்பேன் கட்டாயமா. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு நீங்களா தேடி போறதை விட மக்களா சேர்ந்து அனுப்பி வைக்கிற நபர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே குருஜி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல உங்களை இணையத்துல பார்த்துட்டு இன்னைக்கு நேர்ல உங்க கூட சந்திச்சு பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி குருஜி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.